ஏ ஆழியா சீக்கிரம் வாடி விளையாடலாம். இருடி, உனக்காக சூப்பரான சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். ஆழியா, ஊர்பட்ட ஹோம்வொர்க் இருக்கு, ஜாலியா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன். ஹலோ, ஹோம்வொர்க் எழுதலன்னு யார் சொன்னா? எழுத ஆரம்பிச்சு 1 hour ஆச்சு. நான் அங்கே இருந்து பார்த்துட்டே இருக்கேன். கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்கேன். என்ன 1 hour ஆச்சுன்ற? ஹலோ, கீழே குழந்தைய பாருங்க. மம்மி. ஐயோ அடி பாவி. சொல்லினே எழுது, சொல்லினே எழுது, சொல்லினே எழுது, சொல்லினே எழுது. உன் தலைக்கு பொம்மை தான் கேடு. தலை இழுத்து குடுமி மையி. ராஜா, ரோமியோ பாட்டில் வர வடிவேல் மாதிரி ஆயிட்ட. ஒரே ஒரு நாள் குழந்தையா இருக்குன்னு பெட் கட்டிட்டு இது உனக்கு தேவையா? டிவியாச்சும் பார்ப்போம். நியூஸா? எலெக்ஷன் டைம், அரசல் பரசலா போகுது. ராஜா, குழந்தைங்கலாம் நியூஸ் பார்க்காது ராஜா. அப்புறம் வேற என்ன பார்க்கும்? அது குடு. எஸ். ஏய், என்ன உன்ன மாதிரி ஒரு பொண்ணும் என்ன மாதிரி ஒரு குரங்கு இருக்கு? இதான் டோரா ராஜா. டோரா வீட்டுக்கு போறதுக்கு ஹெல்ப் பண்ணலாமா? எப்படி பண்ணோம்? பாப்பா கூப்பிடணும். கூப்பிடுவோம் கூப்பிடுவோம். இங்க போறேன் ராஜா. போனே எடுக்க போனேன். குழந்தைங்கலாம் ஃபோன் யூஸ் பண்ணாதுன்னு உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்றது? நான் போல கையெடு. நீ டோராவை பாத்துக்க, நான் போனை பாத்துக்கறேன். போடி. ஹலோ ஹலோ, மேனேஜர் பேசுறேன்பா. மேனேஜரா? ஆமா, ராஜா இல்ல? இம்பார்ட்டன்டான வேலை ஒன்று கொடுத்துருந்தானே, என்ன பண்ணின்னு இருக்கான்? ஓ, அவரா? அவர் இன்ட்ரெஸ்டா டோராக்கு வழி சொல்லிட்டு இருக்காரு. டோராக்கு வழி சொல்றானா? நம்ப மாட்டீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. ஆமா ராஜா, உனக்கு டோராவோட பாட்டு தெரியும்ல? தெரியுமே. பாடு. வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒண்ணா போலாம். முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். எங்க நாம போறோம்? டோராவோட வீட்டுக்கு. எங்க நாம போறோம்? டோராவோட வீட்டுக்கு. எங்க நாம போறோம்? டோராவோட வீட்டுக்கு. டோராவோட வீட்டுக்கு. ராஜா, ஒரு நிமிஷம். டோராவின் பயணங்கள். இப்பயாவது நம்புறீங்களா இல்ல வீடியோ கால் போடட்டுமா? குள்ளநரி திருடக்கூடாது, திருடவே கூடாது. குள்ளநரி திருட இல்ல. ஆமா, யார் போன்ல? யாரோ மேனேஜரா. மேனேஜரா? என்ன சொன்னாரு? அவர் இருக்கட்டும், நீ பிஸியா இருக்கன்னு சொல்லிட்டேன். அப்போ வேலை போச்சா? டோரா வீட்டுக்கு போச்சா? டோராவின் பயணங்கள். அப்பவே சொன்னேன், அவ பேச்சுல என்னமோ இருக்குன்னு. கேட்டியா? இதுல சைன் லாங்குவேஜ் வேற. உன்னை பார்த்தாலே பாவமா இருக்குப்பா. செம்ம டயர்டும். அதை ஏன் கேக்குற? ஏன்டா பெட் கட்டணும்னு ஆகி போச்சு. ஏன் இப்படி சொல்ற? அது நம்ம வீட்டுக்கு யாருனாச்சும் வந்தாங்கன்னா நம்ம குழந்தையோட திறமை என்னன்னு காட்டுன்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைய பிடிச்சி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டோமோன்னு தோணுது. அதான் அனுபவிச்சேன். ஆனால் இதுக்கப்புறம் ஒன்று தான், நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி, எவன் வந்தாலும் சரி, அவள் வேலையை அவள் பார்க்கட்டும், நம்ம வேலையை நாம் பார்ப்போம். புரிஞ்சுது. அதான் நம்ம இந்த குழந்தைங்க
என்னடி என்ன ஃபோன் இது? ஒரு கேம் கூட இல்ல. ஏய் ஏய், என்ன டிஸ்ப்ளேவை என்னடி உடைச்சு display வச்சிருக்க? வச்சிருக்கேன்? பெரியவங்க யூஸ் பண்ணா அப்படிதான் இருக்கும். ஏய், ஒரு நாள் கூட குழந்தை மாதிரி நடந்துக்கவே மாட்டியாடி? என்ன எப்பத்துல குழந்தை மன்னதுக்கும் சொல்லிருக்கீங்க? ஒரு நாள் குழந்தை மாதிரி இருந்து பாருங்க, அப்ப தெரியும். ஐயோ